இன்னைக்கு நம்மளோட சமையல் ஸ்பெஷல் சேனல்ல ஹெல்த்தி டிஃபன் சாஃப்டான அப்பம் வித் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோடா மாவு, தேங்காய் பூ, சாதம் இதெல்லாம் இல்லாமே ரொம்ப ஈஸியாக அப்பத்துக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 கப் புழுங்கலரிசிக்கு 1 கப் பச்சரிசி, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சாலே போதும். அரைச்சி எடுத்த மாவு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. புளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பத்துக்கான மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருந்தால் அப்போ உங்களுக்கு நல்லா வராது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நாங்கள் தேங்காய் பால் தான் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு முழு தேங்காயும் கூட 4 ஏலக்காவும் சேர்த்து 3 பால் அரைச்சி எடுத்துருக்கோம். கூடவே தேவையான அளவு சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பாலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் ஆப்பக்கடாயை வச்சு ஆப்பக்கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் எண்ணெய் விட்டால் போதும், எல்லா ஆப்பத்துக்கும் நீங்கள் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போதான் எல்லா பக்கமும் ஆப்பம் ஈவனாக வெந்து சாஃப்டாக வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கனாலே போதும், ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இருந்தாவே போதும், ஆப்பம் உங்களுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பம் வெந்துருச்சு. ஃபஸ்ட் ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக புளியாக நல்லா வந்திருக்கு ஆப்பம். இதில் நாங்கள் பழைய சாதம், தேங்காய் பூ, சோடா மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. சேர்க்காமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆப்பத்துக்கு ஹைலைட்டே அந்த ஓட்டையாக வர்றது தாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஆப்பம். இதே மாதிரி நம்ம இப்போ 2வது ஆப்பம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ 2வது அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கு அப்பம். அவ்வளோதாங்க, சூடாக அப்பம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.